இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை தான் நம்ம என்ன கொண்டாடி அவளை பேச வேண்டாம் சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டாங்க. வார்த்தைகளில் உண்மையும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் இலக்கியமும் இத்தருணத்தில் தாய்மண்ணே உன்னை வணங்குகிறேன். குடியரசு தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் 1947 ஆகஸ்ட் 15 அன்று ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றோம். அவர்கள் தங்களை ஆள தெரியாது எண்ணி நகையாடினார்கள். ஆம், அப்போது நம்மிடம் எவ்வித அரசாங்கமோ அரசியலமைப்போ கட்சிகளோ இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக ஒரு சிறப்பு நிர்ணய சபை ஏற்பட்டது. டாக்டர் டி.ஆர். அம்பேத்கர் அரசியல் வரைவுக்குழுவிற்கு தலைமை தாங்கினார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரை சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாள் தான் ஜனவரி 1950. இந்நாள் தான் குடியரசு தினமாக இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாள் இந்திய பிரதமர் தற்போது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் உள்ள கேட் நினைவுக்கு சென்று சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார். மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து விழாவில் பங்கு பெற செய்ய வேண்டும். டெல்லியில் உள்ள ராஜ்பாத்தில் தற்போது மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார். 21 துப்பாக்கி குண்டுகள் மூலம் தேசிய பாடல் இசைக்கப்படும். பின்னர் முப்படைகளின் அணிவகுப்பு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில தலைவர்கள் தலைமைச் செயலகத்தில் கொடியை ஏற்றி காவல் அணிவகுப்பை பார்வையிடுவார்கள். இந்த உலகின் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமகனாக இருப்பதில் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் அந்த ஓட்டுரிமை குடியுரிமை ஒரு கேள்வி
குட்டி. ஆமா. தொடர்ந்து இப்போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான சிறப்பு பரிசு டைம் ஆச்சா எங்கேயும் போகணும். 1 மணி நேரத்தில் முடிச்சு என்ன பண்ணுவோம்? பேச்சு போட்டியில் கலந்துள்ள மாணவர்கள் நிறைய பாத்தியமா முஸ்லிதா இளவரசி பரிசு வாங்காத மாணவர்கள்